ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஐஎஃப்பி இதோட வாஷிங் மிஷினில் எப்படி நம்ம இன்னர் ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க உங்களுக்கு எப்படி நான் சொல்லித்தரேன். முதல்ல இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே அந்த இது இருக்குது, அந்த சைடில் இருக்கும் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதை ரைட்டாக அழுத்தினீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ப்ரெஸ் பண்ணி கையோட வந்துடும். இதை இதை வந்து நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி டேப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அது ஓப்பன் ஆகிடும் உள்ளே. இது வாங்க எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாதுன்னு பார்க்கலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி எப்படி உள்ளே அழுக்கு இருக்குன்னு பாருங்கள். இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நூல், நம்ம ட்ரெஸ்ஸில் இருந்து நூல் போகிறது, மற்ற அந்த துணி அதெல்லாம் தான் கைஸ் மாட்டோம். மோஸ்ட்லி பெரிய பெரிய துணி மாட்டாது, சின்ன சின்ன துணி தான் மாட்டோம். அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க. எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அது நல்லா தேய்ச்சிக்கோங்க. அந்த இதோட இது லைட்டாக எங்கேயா இருந்தால் அது வந்துடும். இப்போ லெமன் வீட்டில் கட் பண்ணி பண்ண லெமன் இருந்தால் அதை நல்லா வச்சு அங்கங்கே தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் நிறைய அழுக்கெல்லாம் போயிடும். நல்லா தேய்ங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சிட்ட பாருங்க. நல்லா தேய்ங்க. எல்லா இடத்துலையும் நல்லா உள்ள வெளியே நல்லா துடைச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிறது இந்த ஃபில்ட்ரு வந்து கரெக்டாக நல்லா தண்ணியை வெளில எடுத்துடும். இல்லைன்னா பாதி தண்ணி உள்ளே இருக்கும். நம்ம எப்போ துணி எடுக்கணுமோ அப்போ தான் வெளில வரும். இதையும் நல்லா தேய்ச்சிருங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷ் எடுத்து நீங்கள் வேஸ்ட் ப்ரெஷ் நல்லா தேய்ங்க. எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்துடும். முக்கியமாக இந்த சைடு இருக்கு, நல்லா தேய்ச்சிக்கோங்க. இதில் தான் நிற்கும், இல்லைன்னா வாஷிங் மிஷினுக்குள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறம் ஜக்கில் தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அதில் எங்கேயா இருந்தால் அழுக்கெல்லாம் போயிடும். நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்மளோட லெமன் எங்கேயும் நிற்கக்கூடாது. நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த ஃபில்டர் அந்த இது மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, பிளாஸ்டிக்கை. ஏன்னா அங்கே அது ஸ்டோரில் நிற்கும். நல்லா இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதை அப்படியே லாக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி நம்ம வாஷிங் மிஷினில் மாட்டுறதுன்னு பார்க்கலாம். நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட அழுக்கு நின்று ஏதாவது உள்ளே இருக்கக்கூடாது. இருந்தால் சரியாக அழுக்கு மாட்ட முடியாது. வாங்க இப்போ உள்ளே போய் மாட்டுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி பாருங்கள். இதில் ரொம்ப துருவும் இருக்கக்கூடாது. ரொம்ப துருவம் இருந்தால் சீக்கிரமாக அது டேமேஜ் ஆகிடும். தண்ணி மோட்டரில் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். இதோட பாட்டில் இருக்க அந்த லாக்கை வந்து ஃபஸ்ட்டு அதில் உள்ளே மாட்டுங்க. இந்த ஓட்டைக்குள்ளே அதை கரெக்டாக மாட்டுங்க. இந்த ஓட்டையில் மாட்டிட்டு அப்படியே வச்சு அமுக்குங்க கைஸ். அப்படியே அமுக்கிட்டிங்கன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ், வெளில வராது. அதை எப்போ கிளிக் பண்ணிட்டீங்களோ அப்போ மட்டும் தான் வெளில வரும். அவ்வளோதான் கைஸ். மறக்காம இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ். மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு இன்னும் 50 சப்ஸ்கிரைபரு 100 சப்ஸ்கிரைபரை தாங்கன்றதால நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறவங்க. அப்போ தான் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் தாண்டும். அப்போ நம்ம இன்னும் நிறையா வீடியோ போடலாம். இப்போது இது வந்து ஆன் ஆகிடும். சம்டைம்ஸ் சரியாக உள்ளே மாட்டலைன்னா இது அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் கைஸ்.
அதனால் கரெக்டாக மாட்டிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.